வணக்கம் நண்பா. இது உங்க ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, பேட் பிளட்ல வந்து ப்ராக் லெஸ்னர் விசிஸ் ஜான்சனாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்க போறது அப்படிங்கிறது 100% வந்து உறுதியாயிருச்சு. அது இல்லாம கிளாஸ் இன் பாரிஸ்ல வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நம்மளோட WWE வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கான உண்மையான காரணம் என்ன? அது இல்லாம வின்ஸ் மெக்மேன் வந்து WWEக்கு வந்து திரும்பி வரப்போறாரா அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆனாரு. ரிட்டர்ன் ஆகி நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து நம்முடைய ஜான்சனாவை வந்து அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வந்து WWEக்கு வந்து எந்த விதமான அப்பீரியன்ஸுமே ஆகவே இல்ல. அதாவது நம்மளோட WWEயோட அப்கமிங் பேப்பர் வியூ, அதாவது சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு நடக்கிற பேப்பர் வியூ எது அப்படின்னா கிளாஸ் இன் பாரிஸ் தான். இந்த கிளாஸ் இன் பாரிஸ்ல வந்து ப்ராக் லெஸ்னர் விசிஸ் ஜான்சனாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில அதிகமா இருந்துச்சு. ஆனா நம்மளோட WWE வந்து அந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறதே நம்மளோட WWE வந்து கட் பண்ணிட்டு கிளாஸ் இன் பாரிஸ்ல வந்து லோகன் பால் விசிஸ் ஜான்சனாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை வந்து கிளாஸ் இன் பாரிஸ்ல வந்து பார்க்கறதுக்கு எந்த விதமான ஃபேன்ஸுமே வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவில்லை. இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நாங்கள் கேட்ட ஒரு மேட்சுங்கிறது வேற, நீங்கள் கொடுத்த மேட்ச் அப்படிங்கிறது வேற. அதனால நாங்கள் வந்து இந்த மேட்சை பார்ப்போம் அப்படிங்கிறதே வேற, நாங்கள் பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க உண்மை. நாங்கள் கேட்டது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ப்ராக் லெஸ்னர் விசிஸ் ரோமன் ரெயின்ஸ், அதாவது ப்ராக் லெஸ்னர் விசிஸ் ஜான்சனாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு அப்படின்னா, அதாவது லோகன் பால் விசிஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து இந்த மேட்சுக்கான எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய WWE வந்து பேட் பிளட்ல வந்து நம்மளுடைய WWE வந்து ப்ராக் லெஸ்னர் விசிஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு மேட்சை வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது 100% உறுதி. நான் அடித்து சொல்கிறேன். எப்படி ப்ரோ நீ வந்து இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீ சொல்கிற அப்படின்னு கேட்டால், அதாவது செப்டம்பர் 20 தான் பேட் பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் வந்து நடக்குது. அதே சேம் டு சேம் அதே டேட்டில் வந்து WWE வந்து, அதாவது AEW வந்து ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியை வந்து AEW வந்து நடத்துகிறாங்க. அதை வந்து கிராஸ் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக நம்மளோட WWE வந்து இந்த ஒரு பேட் பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் வந்து நடத்துகிறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய AEW வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்மளுடைய WWE வந்து இந்த பேட் பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியை வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய AEW நம்மளுடைய WWE ஒரு மிகப்பெரிய ஒரு வார் பண்ணாங்க. அதில் வந்து AEW தான் வின் பண்ணாங்க. நம்மளுடைய WWE வந்து மண்ணை கவ்விட்டாங்க. அதனால இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுடைய WWE வந்து AEW வந்து காலி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ பேட் பிளட்ல வந்து நம்மளுடைய WWE வந்து ப்ராக் லெஸ்னர் விசிஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இந்த மேட்சுக்கான ஒரு ஸ்டோரி லைனை வந்து நம்மளோட WWE வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் ஸ்மாக்டவுனுக்கு கூட நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வந்து அஃபிஷியலி வர்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது செப்டம்பர் 12 நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து உங்களுடைய பீஸ்டனுக்கான ப்ராக் லெஸ்னர் வந்து அஃபிஷியலி வர்றார். அது இல்லாமல் அதே 19 நடக்க போகிற அந்த ஒரு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கும் உங்களுடைய ப்ராக் லெஸ்னர் வரார். அதாவது செப்டம்பர் மாதம் நடக்கிற 2 ஸ்மாக்டவுனுக்குமே உங்களுடைய பீஸ்டனுக்கான ப்ராக் லெஸ்னர் வரார். 12 நடக்க போகிற ஸ்மாக்டவுன், அதுக்கப்புறம் 19 நடக்கிற அந்த ஒரு ஸ்மாக்டவுன், இந்த 2 ஸ்மாக்டவுனுக்குமே உங்களுடைய பீஸ்டனுக்கான ப்ராக் லெஸ்னர் வராரு. அதுக்கப்புறம் 20 வந்து பேட் பிளட் வந்து நடக்க போகுது. அதனால் இந்த 3 அதாவது இந்த 3 டேட்டுக்குமே உங்களுடைய பீஸ்டனுக்கான ப்ராக் லெஸ்னர் வந்து வர்றார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. 12, 19 ஸ்மாக்டவுனுக்கு வராரு. 20 நடக்க போகிற அந்த பேட் பிளட்ல வந்து ஒரு மேட்ச் வந்து விளையாட போகிறாரு. அது யார் கூடனா நம்முடைய ஜான்சனா கூட வந்து விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து 100% வந்து இப்போ வந்து சொல்லப்படுது. இது இல்லாமல் பேட் பிளட்ல வந்து ப்ராக் லெஸ்னர் விசிஸ் ஜான்சனாவோட அந்த ஒரு மேட்சை வந்து வைக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், WWEயோட ஒரு கரண்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், க்ரௌன் ஜோலில் தான் நம்மளுடைய WWE வந்து ப்ராக் லெஸ்னர் விசிஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் ஒரிஜினல் ஸ்டோரி லைன் கூடவா. அதாவது கிளாஸ் இன் பாரிஸில் வந்து அந்த மேட்ச் நடக்கல அப்படிங்கிறப்ப, அதாவது கிளாஸ் இன் பாரிஸுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற அப்கமிங் பேப்பர் எது அப்படின்னு கேட்டால், அது வந்து க்ரௌன் ஜோல் தான். ஆனாலும் அந்த கிளாஸ் இன் பாரிஸுக்கும் க்ரௌன் ஜோலுக்கும் இடைப்பட்டதில் ஒரு மாதம் வந்து இடைவேளை இருக்குது. அந்த ஒரு மாதத்தில் வந்து நம்மளுடைய AEW வந்து அவங்களோட ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறக்காக, அவங்கள வந்து கிராஸ் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும் இந்த ஒரு திட்டத்தை வந்து நம்மளுடைய WWE வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே தான் நம்மளுடைய WWE வந்து அந்த பேட் பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியில் வந்து ப்ராக் லெஸ்னர் விசிஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. WWEயோட ஒரு கரண்ட் பிளான் என்ன அப்படின்னா,
கிளாஸ் அண்ட் பேர்ஸில் வந்து ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கான அந்த ஒரு மேட்ச் நடக்கல அப்படிங்கிறப்ப அந்த மேட்சை வந்து கிரவுண்ட் ஜோனில் தான் நம்மளுடைய WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சான். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய AEW வந்து ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் வந்து செப்டம்பர் 20 வைக்கிறதுனால அதே செப்டம்பர் 20 வந்து நம்மளும் பேட் பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வைக்கலாம். அது வந்து திரும்பி வந்து நம்ம வந்து அந்த எப்படி சொல்கிறோன்னா ஆடியன்ஸ் யாருமே வந்து WWE விட்டு போயிடக்கூடாது, WWE மட்டுமே தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வேலையை வந்து நம்முடைய WWE வந்து பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் எப்படியோ நீங்கள் நடத்துங்க, நடத்தாமல் போங்க. AEW கூட வந்து நீங்கள் போட்டி போடுங்க, போட்டி போடாமல் போங்க. அதில் வந்து AEW வின் பண்ணட்டும், இல்லை WWE வின் பண்ணட்டும், அதை பற்றி எங்களுக்குலாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விரும்பின ஒரு மேட்ச்சு, ஒரு விருப்பப்பட்ட ஒரு மேட்ச் எதுனா பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த ஒரு மேட்ச் வந்து பேட் பிளட்ல வந்து நடக்க போகுது. இது எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ பேட் பிளட்ல வந்து இவங்க 2 பேத்துக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்சை வந்து எத்தனை பேர் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து கேசின் பாரிஸ்ல வந்து யார் கூட வந்து மேட்ச் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பண்ண போறாரு. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் பிரான்சன் ரீடுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் கேசின் பாரிஸ்ல வந்து இப்போ வந்து நடக்க போகுது. இதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறதா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் செத்ரோன்ஸோட ஃபேக்ஷனில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்முடைய செத்ரோன்ஸ், நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் இருக்காருன்னா நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட டைட்டில், அதாவது வேர்ல்டு ஹெவி டைட்டில் வந்து கிளாசின் பாரிஸ் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாரு. அது நம்முடைய ஜே உசோ, LA நைட், அதுக்கப்புறம் நம்முடைய CM கூட வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக வந்து கிளாசின் பாரிஸில் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாரு. அதனால அவர் கூட வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவர் வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக போகிற மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்டோரியுமே இப்போ வந்து WWE கிடையாது. அதனால அடுத்த வருஷம் அது 2026 வேணா நம்முடைய WWE வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம WWE வந்து கொடுக்கலாம். அதனால அதே நம்ம செத்தோன்ஸோட ஃபேக்ஷன் வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர் இருக்காரு. ஆனால் பிரான் பிரேக்கருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெஷ்ஷான மேட்ச். அந்த மேட்சை வந்து நம்முடைய WWE வந்து WrestleMania 42க்கு வந்து பிளான் பண்ணுறதுனால இந்த ஒரு மேட்சை வந்து நம்முடைய WWE வந்து ரொம்பவும் ஒரு பொக்கிஷமாக வந்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அதனால இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அங்கே கிடையவே கிடையாது. அது இல்லவும் இல்லை. இந்த மேட்ச் எப்போ நடக்குன்னா WrestleMania 42ல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதனால இப்போ நம்முடைய செத்ரோன்ஸோட ஃபேக்ஷனில் மிஞ்சி இருக்கிறது யார் அப்படின்னா நம்முடைய பிரான்சன் ரீட் தான். ஏன்னா நம்ம பிரான்சன் ரீடுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன் போயிருக்கு. அதாவது நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவெல்லாம் திருடிட்டு போயிறாரு. அதனால அந்த ஒரு ஷூவை வந்து திருடிட்டு போறாரு அப்படிங்கிறதுக்காக அதவே நம்முடைய ஒரு மெயின் காரணமாக வச்சு நம்ம வந்து கிளாசின் பாரிஸில் வந்து மேட்ச் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து நம்முடைய பிக் பிரான்சன் ரீட்னு இருந்தால் நம்முடைய பிரான்சன் ரீடுக்கு வந்து இப்போ வந்து ட்ரைபிள் பூட்ஸ் அப்படிங்கிற பிரான்சன் ரீட் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரையும் நம்முடைய WWE வந்து இப்போ கொடுத்து வச்சிருக்காங்க. அது இல்லாமல் நம்முடைய பாலிகமும் இப்போ வந்து அதிகமாக நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து புஷ் பண்ணுறாரு. அதாவது எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பிக் பிரான்சன் ரீட் கிடையாது. அதாவது இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸோட ஷூவே நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதுமாதிரி எப்படி நீங்கள் வந்து WWE வந்து அழைக்கப்படுவீங்க அப்படின்னு கேட்டால் அதாவது ட்ரைபிள் பூட்ஸ் பிரான்சன் ரீட் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அழைக்கப்படுவீங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரையும் நம்முடைய பாலிகமில் கொடுத்து வச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பையும் கொடுத்து வச்சிருக்காருனால என்னோட ஷூவை வந்து நீ வரணிட்டு போயிட்டா, நீ ஒன்று திருட்டு போய, அதாவது என்னோட ஷூவை வரணிட்டு பண்ணில, அந்த ஷூ வந்து நான் திரும்பி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஷூக்காக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து ஒரு ஃபியூடு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸும் பிரான்சன் ரீடும் வந்து கிளாசின் பாரிஸில் வந்து மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது 100% வந்து உறுதியாயிருச்சு. அதாவது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மண்டே நைட் ராக்கு வந்து ரிட்டர்ன் ஆனார் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து நம்முடைய பிரான்சன் ரீடுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஃபீடை வந்து நம்ம WWE வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கான அந்த ஒரு ஃபீடை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்களா. அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த மண்டே நைட்டில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய பிரான்சன் ரீடுக்கான அந்த ஒரு ஃபீடை வந்து நம்மளுடைய WWE வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த உலாஃபாலா மலையை வந்து நம்முடைய சோலோ சிக்கா வச்சிருந்தா, அதனால அது வந்து ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மேட்ச் வச்சாங்களா. அதே மாதிரி இப்போ வந்து கிளாசின் பாரிஸில் வந்து அதாவது எப்படி சொன்னால் ட்ரைபிள் பூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு மென்ஷன் வந்து நம்மளுடைய WWE வந்து பண்ணுறாங்க தெரியல. ஆனால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டிப்புலேஷனை வச்சு தான் நம்மளுடைய WWE வந்து கிளாசின் பாரிஸில் வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க. அதில் வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து தோற்று போயிட்டார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ஷூவை வந்து நம்முடைய பிரான்சன் ரீடே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட காலில் வந்து அணிகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இந்த ஒரு விஷயம் வந்து அது ரோமன் ரெயின்ஸோட ஷூ வந்து நம்முடைய பிரான்சன் ரீடே போட்டு விடுற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து அந்த இடத்துல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அதாவது ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய பிரான்சன் ரீடுக்கான அந்த ஒரு மேட்சுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. அதாவது பிரான் பேக்கரும் சரி ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஃபியூடு போகிறாங்கன்னா அந்த ஷூ வச்சு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டிப்புலேஷன் நம்ம WWE வந்து கிளாசின் பாரிஸில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் இந்த மேட்சுக்கான ஒரு
ஒரு ஹைப்னஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில அதிகமா இருக்கு. அதாவது நம்முடைய செத்தோன்ஸோட அந்த ஒரு மேட்ச்சுக்கு பதிலா இந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ் தான் நிறைய இருக்கு. ஏன்னா, அதுல வந்து நம்முடைய செத்தோன்ஸ் வந்து ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்ச் வந்து அதுல வந்து பண்றாரு அப்படின்னா, அதுல 100% வந்து நம்முடைய செத்தோன்ஸ் தான் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து அவரே திரும்பி அவரோட சாம்பியன் வந்து அவரே ரிட்டர்ன் பண்ணி எடுக்க போறது தான். ஆனாலும், அதுல எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே நடக்க போறதில்ல. அதனால அந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஆனாலும், இதே நம்முடைய பிரான்சன் டீருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச்சுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் தான் இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில அதிகமா இருக்கு. அதனால இப்ப நான் சொன்ன மாரி நம்முடைய பிரான்சன் டீர் வந்து அந்த தோத்துட்டார்னா, நம்முடைய பிரான்சன் டீட்டே நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட கால்ல ஷூவ போட்டு வர மாரி அந்த இடத்துல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இந்த சம்பவத்த எத்தன பேர் வந்து கிளாஸ் அண்ட் பேர்ஸ்ல பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. வின்ஸ் மெக்மேன் வந்து இப்போ வந்து WWE வர்றேன் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து ஒரு தயாரான ஒரு நிலையில வந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது நம்முடைய வின்ஸ் மெக்மேன் தான் அந்த WWE அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்லிங் அப்படிங்கிறதே உருவாக்குனது யாருன்னா நம்முடைய வின்ஸ் மெக்மேன் தான். ஆனாலும் நம்முடைய வின்ஸ் மெக்மேன் மேல சில தவறான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத விட அதை பண்ணுனாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இப்போ வந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூல வந்து இருந்திருக்காரு. அதுக்கு வந்து நீங்க ஆரம்பிச்ச அந்த WWE அப்படிங்கிறது அப்ப இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய வின்ஸ் மெக்மேன்கிட்ட வந்து கேட்கிறப்ப அவர் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, அதாவது அப்ப இருந்த ஒரு WWE அப்படிங்கிறது வேற, இப்ப இருக்க WWE அப்படிங்கிறது வேற. அதாவது நான் அப்போ வந்து கேரியன் பண்ணேன் அப்படின்னா அதுல வந்து எல்லா விஷயமுமே வந்து ஒரு லிமிட்டா இருந்துச்சு. அது இல்லாம ஒரு ஸ்டோரி லைன் போகுது அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டோரி லைனா இருக்கும். அது இல்லாம அது ஒரு ரெஸ்லர் வந்து ஃபைட் பண்றாங்கன்னா, அத வந்து ஒரு ரியாலிட்டிக்காவே அந்த ஒரு ஸ்டோரிய நான் கொண்டுட்டு போவேன். அது இல்லாம அந்த ஒரு ஸ்டோரிய வந்து நான் யாருக்குமே தெரியாத அளவுக்கு அத வந்து நான் அதிகமா பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அது இல்லாம டிவி டெலிகாஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ரைட்ஸையும் வந்து நான் வந்து குடுத்திருந்தேன். அதாவது அது மூலியமா வந்து நான் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படல. அது இல்லாம லைவா பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட வந்து அதிகமான ஒரு பேமெண்ட் கேட்டு இது பண்றது அப்படிங்கிற மாரி நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணல. ஆனாலும் WWE அப்படிங்கிறது என்கிட்ட இருந்த ஒரு WWE அப்படிங்கிறது வேற. ஆனாலும் இப்போ இருக்கிற ஒரு WWE அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேஞ்சஸ் ஆன ஒரு WWE அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது இப்போ இருக்கிற ஒரு WWE வந்து அவங்க வந்து ஒரு எச்ச வந்து கீழ துப்புனா கூட, அந்த எச்சில கூட காசு சம்பாரிக்கலாமா அப்படிங்கிற மாரி தான் இப்போ வந்து நம்முடைய WWE அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமா வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய வின்ஸ் மெக்மேன் வந்து சொல்லியிருக்காரு. அது உண்மையான்னு கேட்டா அது உண்ம தான். அதாவது அவங்க துப்புற ஒரு எச்சில கூட காசு சம்பாரிக்கலாமா அப்படிங்கிற மாரி தான் இப்போ வந்து நம்முடைய WWE வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நம்முடைய வின்ஸ் மெக்மேன் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஹல்க் ஹோகனும் நானும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு. அதாவது ஹல்க் ஹோகனோட அந்த ஒரு இறப்புக்கு வந்து நான் அவ்வளவு வந்து நான் ஒரு மன உளைச்சல் வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம WWE வந்து இப்போ இருக்கிற WWE வந்து அதாவது ஹல்க் ஹோகனுக்காக வந்து ட்ரிபியூட் குடுத்தாங்கனாலும், அந்த ஒரு ட்ரிபியூட் குடுக்குறப்போ வந்து என்ன யாருமே வந்து அப்ரோச் பண்ணவே இல்ல. அதாவது நீங்க வந்து WWEக்கு வாங்க. அது இல்லாம WWEக்கு வாங்க அப்படிங்கிறத விட, நீங்க வந்து ஹல்க் ஹோகனுக்கு வந்து அந்த ஒரு ட்ரிபியூட்ட நீங்க குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லல. அதாவது அந்த இடத்துல வந்து நான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி கூட WWEல ஒர்க் பண்ற யாருக்குமே என்ன பத்தின எந்த ஒரு நினைப்புமே இல்ல அப்படிங்கிற மாரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்ட வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய வின்ஸ் மெக்மேன் வந்து வைக்கிறார். அதாவது நானும் ஹல்க் ஹோகன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது WWE யூனிவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அவர் இறந்த செய்தி கேட்டு எல்லாமே பண்ணாங்க. ஆனாலும் WWE வந்து ட்ரிபியூட் குடுக்குறப்ப, அந்த ஒரு ட்ரிபியூட்ல கூட என்ன யாருமே வர சொல்லல அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அதாவது அவரோட ஒரு மன உளைச்சல்ல வந்து நம்முடைய வின்ஸ் மெக்மேன் வந்து சொல்றாரு அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்முடைய வின்ஸ் மெக்மேன் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது இல்லாம இப்போ வந்து எனக்கு வந்து WWEக்கு வர்றதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனாலும் WWE வந்து என்ன வந்து அந்த இடத்துக்கே வந்து என்ன சேர்த்துக்க மாட்றாங்க. அதாவது என்ன வந்து ஒதுக்கிட்டாங்க. WWE அப்படிங்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற மாரி இப்போ வந்து WWE வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய வின்ஸ் மெக்மேன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் வின்ஸ் மெக்மேன் இப்போ இருந்தார் அப்படின்னா WWE அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்திருக்கு. ஆனா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மோசமா தான்